என் கண்மணியாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குவதற்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்லவும், தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடு அக்கிரமரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்திகளை, அவர் கரத்தின் கிரியைகளை கவனியாததால் அவர்களை இடுப்புகளையும் இடித்து போடும். அவர்கள் கட்டுகளை கட்ட மாட்டேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். உமது போஷித்து ஆமென். இந்த முதல் வசனம் சொல்லுது, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமா இராதையும். நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவருக்கு ஒப்பால் இருப்பேன். அப்போ நம்மளுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் தரலன்னா நம்ம எங்கே போயிடும்? குழியில போயிடும். இப்போ ஆராதனையில் கூட ஒரு பாட்டு பாடினோம்னா அந்த பாட்டு நம்ம போக்கையும் மரத்தையும் அவர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய எல்லா இதுல இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, இப்போ நீதிமொழிகளை பார்க்குறோம், வழியிலலாம் பண்ணுங்க, என்னை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வழியிலெல்லாம் போகும்போது நம்ம வாயினாலே ஸ்தோத்திர பலி மட்டும் செலுத்திட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றிக்கொண்டே இருப்பார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, 3 மணியில் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன்னா இருநாட்டுக்கோட போகிற வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வண்டி கரெக்டாகும். அதாவது நம்மளுடைய இல்லாமை தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் இல்லாததை இருக்கிறது போல் அழிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு எப்படி அவர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு தெரியல. அதுதான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான நமக்கு நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம இது பண்ணும் போது பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ தேவனை நாம் எந்நேரமும் தாவீது தான் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். அப்போ நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது தாங்க நம்ம மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க துதிக்கிறதை விட்டு பாருங்க, உடனே பிசாசு என்ன பண்ணுவான்? சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ இப்படி பண்ணிக்கோ, நீ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு பிசாசு அவளுக்கு செய்வான். அப்போ நீ துதிக்க 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 பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனைக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவி. இப்போ ஆலயத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கணும். அந்த பரிசுத்த ஆவி தான் நம்மளை வழி நடத்தும். பரிசுத்த ஆவி தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். பரிசுத்த ஆவி தான் நம்மளை நடத்துகிறதா இருக்குது. வசனம் தான் சொல்லுது, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. காட்டுறது மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ பயப்படாது, உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உன்னை என்ன பண்றேன்?
நடத்துறேன்னு சொல்றாரு. நம் தேவன் நம்ம கூட இருக்கிறார். முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நம்மளோடு கூட இருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம இன்னும் அதிகமாய் தேடி 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 இந்த பிரச்சனையிலிருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பாருங்க, அந்த பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் தேவன் நம்மள என்ன பண்றாரு, தப்பு வைத்து நம்மளை இங்க வந்து இப்ப ஆலயத்துல வந்து நம்ம இது ஜெபிக்கிறோம். அப்ப சங்கீதம் 50 அதான் சொல்றாரு, சோத்திர பலியிட்டு நீ என்ன பண்ணு, பொருத்தனைகளை செலுத்து. அப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான். அப்போ தேவன் விடுவிக்கும் போது ஆலயத்துல வந்து நம்ம சாட்சி சொல்லணும்னு வச்சுக்கலாம். இந்த சாட்சி வந்து யாராவது ஒருத்தரை போய் தொடும், அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் தேவனை அண்டி கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பாடுகள் இல்லாத மனுஷனே கிடையாது. அதாவது ஆண்டவரே இப்படிதான் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா நம்மளாம் பட்டு போன மரம் பொருட்கள் வச்சுக்கோம், கொஞ்சம் ஒரு நன்மை நடக்குன்னு வச்சுக்க, இப்பப்பா நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை, தேவனுக்கே அந்த பாடு இருந்தது. ஆனா அந்த பாடிலிருந்து தேவன் ஜெயம் பெற்று பிதாவின் வலது பரிசுத்தில் போய் உட்கார்ந்தாரு. நமக்கும் ஜெயம் கொடுத்து அவரோடு கூட நம்மளை சேர்த்துக் கொள்வார். அதுக்குதான் இந்த சபைக்குள்ள இருக்கிற நம்ம ஆராதனை வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்க, உண்மை வேதத்தின்படி நம்ம வாழ கத்துக்கினாலே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சாலாகும். நம்ம வேதத்தின்படி வாழ்றதே கிடையாது. ஏகப்பட்ட பொய் சொல்றோம், நான் ஏகப்பட்ட காரியங்கள் பண்றோம், அந்த வேதத்தின்படி வாழ்றதே கிடையாது. வேதம் அதான் சொல்லுது, நீ எண்ணில் நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுப்பான். நம்ம அவர்கிட்ட நிலைச்சிருந்தா தான் கனி கொடுப்போம். ஆனா நிலைச்சல்னு வச்சுக்கலாம், கோபம் எரிச்சல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுருவோம். அதே போலதான் தேவனிடத்துல நிலைத்திருக்கணும். ஒரு காரியம் நமக்கு நேரிடும் போது முதல்ல உட்காந்து அந்த காரியத்துக்காக சிந்திக்கணும், ஏன் இப்படி வருது. இப்போ பாருங்க, நம்ம சாப்பிடாம இல்லை, நம்ம உறங்காம இல்லை, நம்ம ட்ரெஸ் உடுத்தாம இல்லை, பணம் சம்பாதிக்காம இல்லை. அந்த பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், உடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு பிரச்சனை மாறலன்னா அதுக்குரிய காரணம் என்னன்னா நம்ம சரியில்லை. இந்த எரோமியால படிக்கும்போது ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, ஒரு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதியை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், அப்புறம் எங்க போய் தண்ணி குடிச்சாலும் அந்த தாகம் தீராது, ஆனா குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஜீவ தண்ணீரை குடிச்ச மாட்டோம்தான் நமக்கு தாகம் தீரும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உன் தீமையை உன்னை தண்டிக்கும் அப்படின்னு அந்த அதிகாரம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த தீமை வந்து நம்மளை தண்டிக்கும், நமக்கு வந்து இது பண்ணும். அப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு தெரியாது பாருங்க, தேவன் கிட்ட ஒரு தப்பு செய்யும் போது தேவன் நம்மளை மன்னிச்சு, ஆனா அவர் 7 தடவை மன்னிக்கிற தேவன் நம்மளை மன்னிக்கிறார். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பும் பார்த்தீங்கன்னா அது நம்ம மேல ஒரு சிக்கு மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த லேகோன் பிசாசு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அவனுக்கு ஒரு பிசாசு பிடித்து இருக்கும் போது அவன் தாய் தகப்பனார் இட்டு போய் இதை ஜபம் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணியிருந்தானா அந்த ஒரு பிசாசு போயிட்டு இருக்கும். ஆனா பாருங்க, அந்த ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு கூப்பிட்டு வரும், இன்னொரு பிசாசு இப்படியே கூட்டி தான் அவனை என்ன பண்ண ஸ்ட்ரைட்டா தீங்க போய் கல்லறையில் போட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பிசாசுகள் பிரிகள் அவனால தாங்க முடியல, அவனை குத்தி கொளுத்திக்கிறான், எரிச்சிக்கிறான், அது மாதிரிலாம் இருக்குது. ஆனா தேவன் போகும்போது அந்த பிசாசுலாம் ஓடி வந்து கேட்டது, உனக்கு என்னப்பா என்ன ஏப்பா தொந்தரவு பண்ண அப்படின்னு. ஆனா ஆண்டு என்ன சொன்னான்னா, உங்களை நான் தொந்தரவு பண்ண வரல, நீ குடியிருக்கிற என்னுடையவன் அப்படின்னு. பிசாசு திரும்பி பார்க்குது, ஒரு பன்னி கூட்டம் இருக்குது, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அதை திரும்பி நான் போயிடுறேன் அப்படின்னு ஆண்டு கிட்ட உத்தரவு கேட்குது. ஆனா நம்ம எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படினா நான் கீழே படி மாட்டேன். பிசாசுக்கு எதிர்த்து சொன்னா நம்ம பிசாசு தான் கீழ்ப்படினோம். ஒரு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுக்க, முதல்ல இருந்து தான் ஐயோ ஹாஸ்பிட்டல் போயிடணும், போய் பார்க்கணும் அப்படி சொல்றோம். அப்படி இல்லைங்க, ஜுரம் அதாவது வியாதியும் விருந்தும் வந்து 3 நாள் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்னா 3 நாள் தான். அந்த 3 நாள்னா ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு வாழை இலையில போடுவாங்க, 2வது நாள் தேயிலையில போடுவாங்க, 3வது நாள் தட்டில் போடுவாங்க. அப்பயே நம்ம உஷாரே ஓடி வந்துடணும். 4வது நாள்லாம் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா வியாதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 3 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்குதுன்னா ஏதோ சம்திங் ராங், ஒரு செய்வனியாக இருக்கும், இல்லை தேவனுக்கு நம்ம ஏதோ துரோகம் பண்ணுறதா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி நம்மளை விட்டு போகாது. பாருங்க, பைபிளில் நீங்கள் நல்லா பாருங்க, நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய வியாதியெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அப்போ எனக்கு ஏன் இந்த வியாதி நம்ம அவர் சுமந்து கொண்டு போது நமக்கு ஏங்க இந்த வியாதி வருது? இத்தனைக்கும் மாசம் நம்ம அவருடைய சரீரத்தையும்
அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணணும். அந்த சரீரம் பரிசுத்தமானது, அந்த ரத்தம் பரிசுத்தமானது. அது நமக்குள்ள போகும்போது நமக்குள்ளேயே அந்த வியாதி வருதுன்னா வேதத்தின்படி வாழாது இருக்கிறது தான் அதனுடைய காரியங்களா இருக்குது. இந்த நாளிலே தேவன் நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் தேவன் அதை சிறைப்படுத்தி நடத்தி அவர் நல்ல வழியில் நம்மளை நடத்தணும். இன்றைக்கு செய்தி கொடுக்குற தாசரை மறித்து இந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது அந்த வார்த்தையை கேட்டு இருதயம் நம்ம அந்த பலைகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தியானித்து அதன்படி நம்ம நடக்கணும். தியானிக்கணும்னா இப்போ 10 பேர் பார்க்குற மாதிரி உட்காந்து படிக்கிறது அப்படி கிடையாது. இதை ஒரு வார்த்தையை வச்சுப்பா, அந்த வார்த்தைக்கு சொல்லியிருக்குது, எனக்கு உதவி செய்யணும்ப்பா. இப்போ எனக்கு நானும் ஒரு வார்த்தை கேட்பேன். இப்போ ஐயா ஒரு வார்த்தையை எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அந்த வார்த்தையை வச்சு நான் கேட்டிருக்கேன். தீர்க்க தரிசியை நம்புகிறவன் தீர்க்க தரிசனுடைய பலனை அடைவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நான் அதை அடையணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு. இதை கேட்டாலே போதும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிற யாருக்கும் பெண் வஸ்திரம் தரித்து தேவன் என்ன பண்றாரு, அவரோடு கூட வச்சுக்கிறாரு. இந்த சங்கீதம் தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் இந்த மாதத்துல யாருக்காச்சும் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கா? இந்த மாதத்துல ஞான எடுத்த நாள் பேசலாம். சோதரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சோதரம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதரம் இன்றைக்கு சாயந்தரம் சென்னை பெந்தகோஸ்தே சபைகள் இருந்து நடத்தும் பெந்தகோஸ்தே பெருவிழா நடக்கிறது. இதுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சென்னையில பெந்தகோஸ்தே தலைவர்கள் கூடுகிற ஒரு மாபெரும் சுவிசேஷ பெருவிழா நடத்துறாங்க. பெந்தகோஸ்தே பெருவிழா நடத்துறாங்க. நந்தனம் YMCA நந்தனம் மைதானத்தில் நடக்கிறது. சாயந்தரம் 4 மணிக்கு நடக்கிறது. இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய சென்னை பட்டணத்துல கர்த்தர் தர வேண்டும். அல்லேலூயா. சோதரம் சென்னை பட்டணம் ரட்சிக்க கூடாதபடி, சென்னை பட்டணத்துல ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற பிசாசுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்துல இன்று தேவ அக்கினி சோதர வானத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதர சென்னையில சபைகள் அதிகம், சென்னையில விசுவாசிகள் அதிகம். அதே போல எந்த அளவுக்கு சபைகள் அதிகமா இருக்கோ அதை விட டபுள் மடங்கு விக்கிர ஆராதனைகள் உண்டு சென்னையில. அல்லேலூயா. விசுவாசிகள் 10% இருந்தா தேவனை அறியாத ஜனங்கள் 90% இன்னும் சென்னை பட்டணத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நடக்கிற பெந்தகோஸ்தே பெருவிழால தேவ அக்கினி வானத்துல இறங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய சென்னை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களுடைய இந்தியா தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். ஆண்டவரே இந்த பட்டணத்துல விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள் இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு சாயந்தரம் நடக்கிற YMCA கிரவுண்ட் நடக்கிற இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே அநேக ஜனங்களை ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்யப்பட கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாறட்டும். மனித கண்கள் தயை கிடைக்கட்டும், கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா நடத்தி கொடுங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஸ்தோத்திரம் பிஷப் ஐயா வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மாதம் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழியம் ஸ்தோத்திரம் இந்த மாதத்துல இருக்கிறது. அநேக சபைகள் இன்னும் நம்முடைய கிளை சபைகள்ல VBS நடந்து கொண்டு இருக்கிறதா, தலைவர் சபையில VBS நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த மாதத்துல 2 வாரம் தான் இந்த மாதம் முடிய, அதனால இந்த 2 வாரத்துக்கு கிராம ஊழியம் இருக்கிறாரு. அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கிராம ஊழியர்கள் உண்டு. அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க மற்றும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சாயந்தரம் அல்லேலூயா சபை முடிஞ்ச உடனேயே சோதரம் நம்ம கடந்த வாரம் பிளான் பண்ணோம். சோதரம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வாரம் இன்னைக்கு ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு நாம
சோதரம் பிபிஎஸ்ல பிள்ளைகள் கடுமையாக ஆண்டவருக்கு ஊழியத்தை செஞ்சீங்க, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினீங்க, சோதரம் ஆண்டவரை மையப்படுத்தீங்க. அநேக சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லி ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டீங்க. அதனால நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய சபை சார்பாக இன்றைக்கு சபை முடிஞ்ச பிற்பாடு சோதரம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக நம்மளுடைய பீச் பகுதியில நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த இடத்துல ஜெபிக்க போறோம். ஆமா, ஹல்லேலூயா. சோதரம் ஆமா, ஜெபிக்க போறோம். அங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். சோதரம் அதனால வர விருப்பம் உள்ளவங்க சோதரம் எல்லாரும் தலைக்கு 100 ரூபாய் கொடுங்க. ஹல்லேலூயா. சோதரம் தலைக்கு எவ்வளோ? ஏன் இந்த 100 ரூபான்னு கேட்டீங்கன்னாக்கா, சோதரம் நாம போயிட்டு வர்றதுக்கு நம்ம வேன் இருக்குது, வேனுக்கு நம்ம டீசல் மட்டும் தான் போட போறோம். ஹல்லேலூயா. அதனால சோதரம் இப்ப யாரும் கை தர மாட்டீங்க. அதனால சோதரம் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாம் மையப்படட்டும். சிறு பிள்ளைகளுக்கு வேணாம். சோதரம் 5 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு காசு கிடையாது. சோதரம் ஆமா, சலர் மட்டும் 500 ரூபாய் தருவாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மையப்பட்டோம். அதனால சோதரம் எல்லாரும் நம்ம கலந்து கொள்ளுங்க. சோதரம் அதே போல நம்ம வேன்ல போயிட்டு நம்ம வேன்ல வரும்போதும் ஆண்டவர் நாம் மையப்படட்டும். சோதரம் கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா நீங்க வரலாம். ஆண்டவர் நாம் மையப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம இந்த வாரம் இந்த ப்ரோகிராம் வச்சோம்னாக்கா, அடுத்த வாரத்துல அவங்க ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகணும், மற்ற பேக் எடுக்கணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அநேக தேவை ரொட்டேட்னா அந்த ஒர்க்கு போயிட்டே இருக்கும். அதனால இந்த ஒரு வாரம் தான் ஃப்ரீயா இருக்குது. ஸோ அதனால இந்த வாரத்தை நம்ம போகிறோம். பிஷப் ஐயாவும் வருவாங்க, அம்மாவும் வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு நாம் மையப்படணும். எல்லாரும் போயிட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த சமூகத்துல வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டு சமூகத்துல வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற என்ன அறிவிப்பு மறந்துச்சா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மையம் உண்டாகும். நம்முடைய சபையில சபைக்கே என்ன பண்றாங்க, வாரம் என்ன பண்றாங்க, மாசத்துல 2 வாரம் வராங்க, 2 வாரம் வரமாட்டாங்க, 1 வாரம் வராங்க, 3 வாரம் வரமாட்டாங்க, மற்ற பண்டிகை மாத்திரம் வராங்க, இல்ல அது கூட வரதே கிடையாது. வெள்ளிக்கால உபாசியம் வந்தா மாத்திரம் போதும் அப்படின்னு கூட இருக்காங்க. இன்னும் அப்படி இருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள், தேவனை மையப்படுத்துற நாள். ஸ்தோத்திரம். அதனால ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம சபை மக்கள் இந்த ஆராதனை மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. சோதரம் குடும்பமாய் வரணும். எல்லா சேனலும் வரணும். ஒருவர் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒருவரும் சொந்த வேலைக்கோ இல்ல கட்டாயமா இருந்தா கண்டிப்பா வேலைக்கு போகலாம். முதலாளிகளுக்கு நம்ம கீழ்ப்படிக்க அவசியம், எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ற குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இன்றைக்கு மாதம் பாத்தீங்கன்னாக்கா 9 குடும்பத்துக்கு மேல இன்னைக்கு ஆராதனைக்கு வரல. ஹல்லேலூயா. எத்தனை குடும்பம்? 9 குடும்பத்துக்கு மேல வரல. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். அந்த 9 குடும்ப ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கண்கள் மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த 9 குடும்பமும் சோதரர் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய சபையில தொடர்ந்து தேவனை மையப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. இந்த 9 குடும்பங்கள் மாத்திரமல்ல, இன்னும் புதிய குடும்பங்கள் நம்ம சபைக்கு கர்த்தர் தர வேண்டும். ஸ்தோத்திரம். 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 Thank you Jesus. சபைக்கு வர வேண்டியது எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை ஆலய வசதியா இல்லாதபடிக்கு ஆராதிக்கிற ஜனங்களை நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்வார்கள் என்று சொன்னது போல உங்களுடைய துதியை சொல்லுவதற்கு எதுவான பாத்திரமாய் தேவ சபையில காணப்பட தேவன் உதவி செய்யுங்க. அது மாத்திர புதிய குடும்பங்களை சபைக்கு கொடுத்து இந்த பகுதியில் இந்த சபையை தேவன் நிரப்பி வழியத்தக்கதான கிருபை காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீங்கட்டும். நடக்கும்போது முடிவரை எங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையை கூட நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் நமக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். நல்ல
ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு கரங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம சபை ஊழியர்களுக்காகவும் மற்றும் தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இப்பொழுது பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா ஒரு 10 நிமிடம் அவருடைய சாட்சி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டு நாம் மையப்பட்டோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி வரவேற்போம். நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கால வேளையில் நான் குருவஞ்சேரி பகுதியிலேருந்து நான் வரேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி அறிந்து கொண்டேன், எப்படி என்னோட வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டே சொல்லி ஒரு 10 நிமிடம் மாத்திரம் ஒரு இடத்துல நான் சாட்சி சொல்லக்கூடியாக வந்திருந்தேன். எங்களுக்கு பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா படப்பை பக்கத்தில் ஆத்தனிச்சேரி. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்க, எங்கள் அப்பா கடைசி. எங்கள் அப்பாவுக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க இறந்துட்டாங்க. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரே வறுமையாக இருந்துச்சு. இதை பார்த்த எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமா என்ன பண்ணாரு, நம்ம இனிமேல் ஆத்திரத்தேரிக்கு இருக்க வேணாம், நம்ம சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமன் அவங்க மனைவி, சின்ன தாய்மாமன் அவங்க மனைவி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட பெருமா ஒருத்தங்க, அதெல்லாம் எங்கள் அப்பா ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சைதாப்பேட்டை வந்துட்டாங்க. சைதாப்பேட்டை வந்து பின்பு என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா கறி நிற்பாங்க. அந்த தொழிலை வந்து என்ன பண்ணாரு, எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமா அதை ஆரம்பித்து ஒருத்தர் 2 பேர் அப்படி வேலை பார்த்தாங்க, 3 பேர் வேலை பார்த்தாங்க, அப்படியே குடும்பமாக வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்த பின்பு என்ன நடந்துச்சுன்னா ஒரு 1.5 கிரவுண்டில் வந்து என்ன பண்ணாங்க, இடம் வாங்கினாங்க. இடம் வாங்கி ஷீட்டெல்லாம் போட்டு கறி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது முன்னே ஒரு 14 வீடு சின்னதாக ஒரு சின்ன வாடகைக்காரங்க 14 வீடை வந்து என்ன பண்ணார், எங்கள் தாத்தா வந்து கட்டினார். அந்த இடத்துல பார்த்தீங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த கட்டேரி வந்து அதிகமாக கும்பிடுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வந்து ரத்த கட்டேரி வந்து கும்பிடுவாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பண்ணிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. நாங்கள் இருந்தது வந்து 5ஆம் நம்பர் வீடு, அந்த இடத்துலையும் 4ஆம் நம்பர் வீடு பக்கத்துலையும் பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1984 வருஷத்தில் முதலாவது எங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த கிணத்துல விழுந்துட்டார். எங்கள் அப்பா கட்டின மேரேஜெல்லாம் ஆகலை, அந்த கிணத்துல விழுந்துட்டாரு. ஆனால் ஆண்டுபடி இருப்பதால அந்த கிணத்துல என்ன பண்ணார், எங்கள் அப்பா காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட பெருமா வந்து அந்த கிணத்துல விழுந்துட்டாங்க. அதான் அவங்க மறுத்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட சின்ன தாய் மாமா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் கிணத்துல விழுந்துட்டாங்க, அவங்களும் மறுத்து போயிட்டாங்க. 91 வருஷத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா மனைவி அவங்க என்ன பண்ணாங்க, கேன்சர் வியாதினால அவங்க மறித்து போனாங்க. 97 வருஷத்தில் எங்கள் பெருமா எங்கள் அப்பாவோட பெரிய அண்ணனோட மனைவி அவங்க என்ன பண்ணாங்க, ஆஸ்துமா வியாதினால மறித்து போனாங்க. அதுக்கப்புறம் அது 97 ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா அவரும் என்ன பண்ணார், எலி கடிச்சு அவர் இறந்து போயிட்டார். அப்போ இந்த 97 வருஷத்தில் எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். நான் நல்லா படிப்பேன். ஃபஸ்ட்டுலேருந்து 5th வரையும் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க். இதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், வேறு மாற்றி நான் வந்து ரேங்கே வாங்க மாட்டேன். இப்படி இந்த ஒரு 10 வயசுல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல நாலேஜை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா இது ஏன் அடிக்கடி இந்த ஒரு டெத்து நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாலேஜை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தொடர்ச்சி என்ன பண்ணாங்க, மக்கள் அவங்க இருக்கிற ஆளுன்னா இது மூலயமா என்ன நடந்துச்சுன்னா வீட்டில் யாருக்கும் சமாதானம் இல்லை. எங்கள் பெரியப்பா பசங்க, எங்கள் அக்கா யாருமே சரியா படிக்கலை. எங்கள் அண்ணன் என்ன பண்ணா, எங்கள் அண்ணனா பெரிய அண்ணன் வீட்டுக்கு, அவர் பெரியப்பா பையனோட இது மகன். அவர் என்ன பண்ணார், நல்லா ஐடி படிச்சுட்டு இருந்தார் அம்பத்தூரில். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு வேலை செய்யும்போது அந்த பைப்பு வந்து மேலே விழுந்துருச்சு. ரத்தம் ஏற்பட்டு ஒரு மைண்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாதிரியாக ஆகிட்டார். அந்த வீட்டில் யாருக்குமே சமாதானம் இல்லாத இப்படி தான் அவங்க வாழ்ந்து இருந்தாங்க. அது மட்டும் 2000 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா வீட்டில் 2 டெத்து நடந்துச்சு. யாருன்னா வாடகைக்காரங்க அவங்க அவங்க 2 பேர் 2 ஐயாமார்கள் இறந்து போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னோடய வாழ்க்கையில் அடுத்தது டெத்து நானாக இருப்பானா, இல்லை எங்கள் அம்மா இறந்துருவாங்களா, என் கூட கொஞ்சம் ஒரு அக்கா மட்டும் எங்கள் அக்கா இறந்துருவாங்களா, இல்லை எங்கள் அப்பா இறந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், மரண பயத்தோடு போராடி கொண்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு பெரிய
கண்ணில் வந்து ஒரு கட்டி வந்துச்சு, இவ்வளோ பெரிய கட்டி. அந்த பிரேம் ஐ கிளினிக் ரொம்ப ஃபேமஸான ஐ கிளினிக்கு சைதாப்பேட்டில். அந்த சைதாப்பேட்டில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாங்கள் கூட்டு போனோம்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அவங்க டேட் சொன்னாங்க. அந்த டேட்டு படியே நாங்கள் வந்துட்டு சரி மறுபடியும் நம்ம போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் நாங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அக்கா 4 பேர் சேர்ந்து கிளம்பணும். வீட்டில் வரும்போது வீக்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ சகோதரி என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டு வாசலில் வந்தாங்க. நீங்கள் வாங்க வீக்னஸ் நாங்கள் தொடச்சா நாங்கள் நடத்துகிறோம், ஆண்டு பெரிய கதை செய்வாங்க, இந்த கட்டிலாம் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல, 70 நாள் ஆண்டு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்கள் அக்கா கூட்டு போனாங்க. நானும் அவங்க கூட போனேன். அன்றைக்கி காலையில் ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் அந்த வீக்னஸில் கலந்து வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணாங்க, நல்லா எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த கட்டையெல்லாம் உடஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இது மூலமா முதலாவது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது பின்பு 2008ஆம் வருஷத்தில் ஏசி சபைக்கு நான் போகும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணார், அதுக்கேற்ற ஒரு வழிவாசலை அவர் திறந்தார். 2008ஆம் வருஷத்தில் இன்னும் ஆண்டவர் முழுமையாக அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். தொடர்ச்சியாக நாங்கள் மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு பயத்தோடு கூட தான் இருந்தோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் எப்படியாவது இந்த பயத்தை நாவே வந்து எங்களுக்கு போக்குங்க, அது மட்டும் இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியிடும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சுட்டு கொண்டு இருந்தோம். 2010 எங்கள் பாட்டியை வந்து இறந்து போனாங்க. சொந்த பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா அவங்களும் இறந்து போனாங்க. இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டா 2011 வீட்டில் வந்து வெளியேறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு எந்த மரண பயமோ இல்லை. இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன், ஹல்லேலூயா, நம்மளை விடுவிக்கிற தேவன். நம்ம குறித்து எல்லாமே அவருக்கு என்ன பண்ணாரு, தன்னோட உள்ளங்கையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2014 வருஷத்துல பைபிள் காலேஜ் படிக்கும்படியாக உதவி செஞ்சாரு. ஒரு நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை 2011 வருஷத்துலேருந்து ஒரு பகுதி நேரமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு கற்றுக்கொள்ள ஊழியத்தை சிறப்பாக செய்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சாட்சியை கொடுத்த தேவனுக்கு பாஸ்டராகவும் என்னுடைய நன்றியை நான் செலுத்திருக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே
ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அக்கினியை வெற்றியுள்ள கிறிஸ்தவை உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பகுதியில் அப்பா நீ திருசபையை ஆண்டவரை ஏற்படுத்தினதுக்காக உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பாஸ்டேயாவுக்காக ஸ்தோத்திரம், சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலே ஆண்டவரே நீ கட்டளிடும்படியா நாங்கள் செல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பகுதி முழுவதும் என் தேவனுக்கு சொந்தமாகும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனோ பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் செல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யோவான் 14:20 வசனத்தில் சொல்லியிருக்கிறப்பா உன் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு கூட ஆண்டவரை துக்கத்தோடு கூட இருக்காங்க ஆண்டவரே. எத்தனோ ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே பலவித வியாதியோடு கூட இருக்காங்க அப்பா. இன்னும் இயேசு அறியாத ஜனங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. நீ கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை தன்னோட வாழ்க்கையில தான் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருசபைக்கு ஆண்டவரை அழைத்துக் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லோரோடும் கூட பேசுவீராக ஆண்டவரே. தரிசனம் மூலமாக சொப்பனம் மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொண்டு நீ பேசும்படியாக ராஜா இந்த இடத்துல நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே இந்த 2024 வருஷத்துல கர்த்தர் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாஸ்டர் ஜெபமணி ஐயா அவர்